இந்த சிங்கிள் ரோ ஃபங்ஷன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சிங்கிள் ரோ ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்ஷன்ஸ் பார்க்க போறோம். இங்க வருமே. இப்ப இப்படி வச்சுக்குவோம். இப்ப நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா? நம்மகிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல என்கிட்ட என்ன காலம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண அப்படின்னா, இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் பார்த்தீங்களா? இந்த எம்ப்ளாயீஸ் டேபிள் நான் என்ன காலம் மட்டும் எடுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் காலம் மட்டும் எடுக்க போறேன். அப்ப இப்படி எடுக்கலாமா? செலக்ட் எனக்கு என்ன காலம் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் காலம் வேணும். அப்ப இப்படி எடுக்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சுட் பி என்னவா இருக்கணும் அப்படின்னா செமிகோலனா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க எடுக்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இங்கேயுமே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் இன்னொரு காலம் செலக்ட் பண்ண போறேன். என்ன காலம் அப்படின்னா இப்படி கொடுத்தோம் காமா. ஓகேங்களா? நான் இன்னொரு காலம் செலக்ட் பண்ண போறேன். நாங்க என்ன கொடுத்தோம்னா காமா கொடுத்து செப்பரேட் பண்ணுவோம். அகைன் நான் என்ன காலமே செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட் நேம் காலமே செலக்ட் பண்ண போறேன். இப்ப இங்க பாருமே. இப்ப ஒரே ஸ்டேட்மெண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல சேம் காலமே மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா ஒரே காலம ஒரே ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை டைம் வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் வேணும் அப்படின்னா இன்னொரு டைம் நம்ம என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ணுவோம். இது மாதிரி எத்தனை டைம் வேணாலும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரே காலம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அப்ப இங்க 3 டைம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். அப்ப 3 டைம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா. இப்ப இப்படி வச்சுக்குவோம். இப்ப இந்த 2வது காலம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது 2வது ஃபர்ஸ்ட் டைம் காலம். இந்த காலம் பாருங்கமே. ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் காலம் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கா. ஓகேங்களா? இப்ப இந்த செகண்ட் காலம் பாருங்கமே. இந்த செகண்ட் காலம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேமும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா அப்பர் கேஸா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே எனக்கு என்ன கேஸா இருக்கு அப்படின்னா லோயர் கேஸா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் கேபிட்டல் லெட்டர் இருக்கு. மத்த எல்லாமே எனக்கு என்னன்னா ஸ்மால் லெட்டர் இருக்கு. இல்ல கேப்ஸ் வந்து நான் அப்பர் கேஸ்னு சொல்ல போறோம். ஸ்மால் வந்து லோயர் கேஸ்னு சொல்ல போறோம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் எனக்கு அப்பர் கேஸா இருக்கு. மத்த எல்லாமே என்ன கேஸா இருக்குன்னா லோயர் கேஸா இருக்கு. அதாவது செகண்ட் காலம் மட்டும் ஓகேங்களா? சோ இனிமே அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த செகண்ட் காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த செகண்ட் காலம்ல டிஸ்ப்ளே ஆகுற எல்லா ஸ்ட்ரிங்கும் அதாவது எல்லா நேமும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நேமுமே எனக்கு என்ன அதாவது ஃபர்ஸ்ட் நேம் காலமே இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருக்கு பாத்தீங்களா? அது ஃபுல்லாவே எனக்கு என்ன கேஸா மாறணும் அப்படின்னா அப்பர் கேஸா மாறணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அந்த காலமுக்கு எல்லாத்தையும் எனக்கு அப்பர் கேஸா மாத்துறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. இப்படி வச்சுக்கோங்க. அதாவது இப்ப நான் இப்படி ஒரு லைன் எழுதிருக்கேன். என்னோட நோட் பேட் எடுத்து நான் இப்படி ஒரு லைன் எழுதிருக்கேன் அப்படின்னா இந்த லைனை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இப்படி காப்பி பண்ணேன் அப்படின்னா காப்பி ஆகும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா எதை காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்தேன் அப்படின்னா காப்பி ஆயிடும். அப்ப 2 மெத்தட்ல காப்பி பண்ணலாம். ஒன்னு வந்து ரைட் கிளிக் அந்த மவுஸ்ல வந்து ரைட் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி காப்பியை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணலாம் காப்பி பண்ணிக்கலாம். அப்படின்னா கண்ட்ரோல் சி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோல் சி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட். கண்ட்ரோல் சி அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஷார்ட்கட். எதுக்காக அந்த ஷார்ட்கட் அப்படின்னா நான் அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒவ்வொரு டைமும் ரைட் பட்டனை கிளிக் பண்ணி இல்ல நான் காப்பியை கிளிக் பண்றது போது நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சின்னு கொடுத்தேன் எனக்கு என்னன்னா காப்பி ஆகும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை நம்ம திரும்ப திரும்ப பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிருக்காங்களா அதே மாதிரிதான் ஆரக்கிள்லயும் நம்ம ஒரு சில ஒர்க்கை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ணுவோம். அங்க அந்த ஒர்க்லாம் திரும்ப ரொம்ப பெரிய பெரிய ஒர்க்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி அவங்க என்னவா பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கண்ட்ரோல் சி எப்படி ஒரு ஷார்ட்கட்டோ ஓகேங்களா அதே மாதிரி ஆரக்கிள்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியான ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இனிமே. இப்ப அதை பண்றதுக்கு இப்ப இந்த செகண்ட் காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. இப்ப இந்த செகண்ட் காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே என்ன கேஸா மாறணும் அப்படின்னா அப்பர் கேஸா மாறணும். இப்ப நம்ம இந்த காலமுக்கு எல்லாத்தையுமே அப்பர் கேஸா மாத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்பர். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பர். அப்ப இப்படி கொடுத்தேன் ஓகேங்களா. அப்பர் ஆஃப் எந்த காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலம். அப்ப எதுவுமே அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேம் காலம் ஜஸ்ட் செலக்ட் பண்ணேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னா அப்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எதுவுமே இந்த செகண்ட் காலம் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட் மட்டும் அப்பர் கேஸ் இருந்துச்சு. மத்த எல்லாமே லோயர் கேஸ் இருந்துச்சா. இப்போ போய் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அப்பர் கேஸா மாறிடுச்சா. அப்ப ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அந்த காலம் இருக்க எல்லாத்தையுமே அப்பர் கேஸா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த அப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்க வருமே. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தேர்ட் காலம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் காலம் இருக்க எல்லாமே எனக்கு என்ன கேஸ்ல வேணும் அப்படின்னா லோயர் கேஸ்ல வேணும். என்ன கேஸ்ல வேணும் அப்படின்னா லோயர் கேஸ்ல வேணும். அப்ப
அந்த காலமுக்கு எல்லாத்தையும் லோயர் கேஸா மாத்துறதுக்கு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா லோயர். அப்ப இப்படி கொடுத்துறேன், லோயர் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேம் உள்ள காலமுக்கு எல்லா வேலையும் எனக்கு என்ன கேஸா மாறிடும் அப்படின்னா லோயர் கேஸா மாறிடும். இப்ப எல்லாமே எனக்கு என்ன லோயர். அதாவது இதான் நம்மளோட மெயின் டேட்டா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல என்னத்தையும் லோயர் கேஸா மாத்திடுறேன். இன்னொரு காலம் என்னத்தையும் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் அப்பர் கேஸா மாத்திடுறேன். புரியுங்களா? அப்ப இந்த மாதிரி அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸா மாத்துறதுக்கு நம்மகிட்ட இருக்க ஃபங்க்ஷன் ஓகேங்களா, அதுதான் என்ன ஃபங்க்ஷன் சொல்ல போறோம் அப்படின்னா கேஸ் மேனிபுலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். இனிமே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்படி வச்சுப்போம். என்கிட்ட இப்ப நான் டெம்பரரி ஒரு வேல்யூ ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ண போறேன். இப்படி கொடுத்துலாம் செலக்ட், நான் இப்படி கொடுத்துறேன். ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண போறேன். இப்படி கொடுத்துறேன். இப்படி கொடுத்துறேன். இங்கே இப்ப இந்த வேல்யூ எனக்கு அப்படியே என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெம்பரரியா ஒரு வேல்யூவை வந்து நான் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டூயல் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கிள் கோர்ஸ்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங். அப்ப இது ஃபுல்லாவே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஓகேங்களா. இப்போ இங்கே நான் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் எப்படி கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும் சேம் வேல்யூ அப்படியே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து எனக்கு என்ன பண்ணி விட்டுரும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. இங்கே இப்ப நான் இந்த ஸ்ட்ரிங்கை ஃபுல்லாவே எனக்கு என்ன கேஸா மாத்தணும் அப்படின்னா அப்பர் கேஸா மாத்தணும் ஓகேங்களா. அப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா எப்படி கொடுத்துலாமா அப்பர் அப்பர் ஆஃப் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூ எந்த வேல்யூ எனக்கு என்ன அப்பர் கேஸா மாத்தணும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்படி பிராக்கெட்ல கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த வேல்யூ மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அப்பர் கேஸா மாத்திச்சா. இப்போ இனிமே இது எல்லாத்தையுமே எனக்கு லோயர் கேஸா மாத்தணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாமா லோயர் அப்படின்னு கொடுத்துட்டோமா அது எல்லாத்தையுமே நமக்கு என்ன மாத்திருப்போம்னா லோயர் கேஸா மாத்திச்சா. இங்க இருமே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வேர்டா இருக்கா. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு வேர்டுலயும் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு வேர்டுல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் எனக்கு என்ன கேஸா வேணும் அப்படின்னா அப்பர் கேஸா வேணும் இல்ல. அப்ப அந்த ஒரு வேர்டுல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸா மாத்துறதுக்கு இப்படி கொடுக்கலாம் இனிட் கேப். இனிட் கேப்னா வேற ஒண்ணும் இல்ல, இனிஷியல் லெட்டர் வந்து என்னன்னா கேப்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லணும்னா இனிட் கேப் அப்படின்னு சொல்றோம். இனிமே இப்படி கொடுக்கலாம் செலக்ட் இன் கேப் ஆஃப் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்கலாம். இனிமே இப்போ எல்லாமே எனக்கு என்ன கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது அந்த வேர்டுல ஒரு வேர்டுல இருக்க ஃபர்ஸ்ட் கேட் மட்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படி கேஸ் ஆயிடுச்சா. இந்த மாதிரி எனக்கு அதாவது ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட அப்பர் கேஸாவோ இல்ல லோயர் கேஸாவோ மாத்திருக்கா யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த அப்பர் லோயர் இன் கேப்லாம் எல்லாம் ஓகேவா. நோ பண்ணி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் கிளாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணியாச்சா? அடுத்து என்ன போடுங்க அப்படின்னா டேட் ஃபங்க்ஷன் போடுங்க.
அடுத்து டேட் ஃபங்க்ஷன் போட்டுங்க. சரி ஓகே. அப்படியே ஸ்கிரீன் பாருங்க. இப்ப எனக்கு டெம்பரரியா ஒரு வேல்யூ ஸ்கிரீன் பிரிண்ட் பண்ணணும். அதாவது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்படி கொடுப்போம். செலக்ட் 1 ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோமே. இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும். செலக்ட் 1 ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 1 அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் ஆகும். இல்லை இங்கேயுமே இப்ப இப்படி வச்சுக்குவோம். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா இப்படி கொடுத்துருவோம். செலக்ட் ஹாய் ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா அந்த ஹாய் அப்படின்றது அப்படியே எனக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். இல்லை இங்கேயுமே இப்போ இந்த செலக்ட் அப்புறம் கொடுக்குறது என்ன பத்தி அப்படின்னா காலமோட நேம் அப்படின்னு சொல்லுவோம். செலக்ட் அப்புறம் என்ன கொடுக்குறது என்னன்னு சொல்லணும்னா காலம் நேம். இல்லை ஃப்ரம்க்கு அடுத்து கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம்னா டேபிளோட நேம். இல்லை இங்கேயுமே இந்த டூயல் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளோட நேம். இல்லை இந்த டேபிள் யார் கிரியேட் பண்ணா ஆரக்கிள். ஓகேங்களா. ஆரக்கிளோட இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் டேபிள். அதாவது ஆரக்கிள் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு தேவைப்படப்ப ஒரு டேபிள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு டேபிள் என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்களா. அதே மாதிரி தான் ஆரக்கிள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு காலமையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆரக்கிள் எதையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு காலமையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த காலமோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சிஸ் டேட் என்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா டூயல் அப்படின்னு எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஸ் டேட் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காலம் யார் கிரியேட் பண்ணா ஆரக்கிள் தான். ஓகேங்களா. அப்ப இது என்னன்னு சொல்லலாம்னா ஆரக்கிளோட ஒரு ப்ரீ டிஃபைன்டு. ஓகேங்களா. ஆரக்கிளோட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு காலம். ஆரக்கிளோட என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ டிஃபைன் காலம். அப்படிங்கிறமே நான் இந்த ஹாய் இப்போதும் என்ன கொடுத்தேன் அப்படின்னா சிஸ் டேட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப சிஸ்டேட் அப்படின்றது ஸ்ட்ரிங்கான்னு கேட்டா சிஸ்டேட்ன்றது ஸ்ட்ரிங்கு கிடையாது. சிஸ்டேட்ன்றது இங்க காலமோட நேம். அப்படிங்கிறமே செலக்ட்க்கு அப்புறம் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா சிஸ்டேட்னு கொடுக்குறேன். அப்ப செலக்ட் சிஸ்டேட் ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் ஒன்னு கொடுத்தேன் எனக்கு ஒன்னு பிரிண்ட் ஆச்சா. ஹாயின் கொடுத்தேன் எனக்கு என்ன பிரிண்ட் ஆச்சுன்னா ஹாயின் பிரிண்ட் ஆச்சா. இப்ப நான் இப்படி கொடுத்தேன் செலக்ட் சிஸ்டேட் ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க பாருங்க இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேட் பிரிண்ட் ஆயிருக்கா. அப்ப இன்னைக்கான கரண்ட் டேட்டா நான் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிஸ்டேட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்னா சிஸ்டேட். அப்ப சிஸ்டேட் அப்படின்ற காலம் ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் யார் கிரியேட் பண்ணணும்னா ஆரக்கிள். ஓகேங்களா. இந்த காலம் யூஸ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கான கரண்ட் டேட். ஓகேங்களா. இன்னைக்கான கரண்ட் சிஸ்டம் டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த காலமோட நேம் தான் பாத்தீங்கன்னா சிஸ்டேட். புரியுங்களா. அப்ப கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்றதுக்கு என்ன காலம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிஸ்டேட் அப்படின்ற காலம் யூஸ் பண்ணிக்கலாம். இயர்மே எப்ப கொடுக்கலாம் செலக்ட் கொடுத்துறேன். செலக்ட் நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி 1 பிளஸ் 1 ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க நமக்கு ஒன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆயிடும். ஒன்னு ஆட் ஆகி எனக்கு என்ன பண்ணாருன்னா டூன் பிரிண்ட் தான். இப்ப இப்படி வச்சுக்குவோம். எனக்கு இன்னைக்கான கரண்ட் டேட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்ப இன்னைக்கான கரண்ட் டேட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாமா இப்படி கொடுத்துக்கலாமா செலக்ட் என்ன கொடுத்துக்கலாம்னா சிஸ் டேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேட் வந்துடும். ஓகேங்களா. இங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன கொடுத்துறேன்னா செலக்ட் சிஸ்டேட் ஃப்ரம் டூயல் கொடுத்துறான். இங்க இப்ப இந்த சிஸ்டேட் கூட நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்படி பிளஸ் சிம்பிள் கொடுத்துறேன். பிளஸ் சிம்பிள் கொடுத்து நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துறேன். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சிஸ் டேட் பிளஸ் 1 அப்படின்னு ஃப்ரம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா டூயல் கொடுத்துருக்கேன்னா இங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். அதாவது நான் ஒன்னோட ஒன் ஆட் பண்ணும்போது எனக்கு 2 ஆச்சா. இப்போ நான் சிஸ்டேட் கூட பிளஸ் 1 கொடுத்துறேன். அப்ப இங்க இன்னைக்கு எனக்கு கரண்ட் டேட் என்ன பார்த்தீங்கன்னா 26. நான் பிளஸ் 1 கொடுத்துருக்கேன். அப்ப இங்க வருமே ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 27 ஆயிடுச்சா. அப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் ஆட் ஆயிருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 10 days ஆட் பண்ண போறேன். அப்ப இங்க வருமே இப்படி கொடுத்தேன் செலக்ட் என்ன கொடுத்துறேன் செலக்ட் நான் 10 days ஆட் பண்ண போறேன். அப்ப இப்படி கொடுத்துறேன் எந்த டேட்டோடனா இன்னைக்கு டேட்டோட. அப்ப இப்படி கொடுக்கலாமா செலக்ட் சிஸ் டேட் பிளஸ் என்ன கொடுக்க அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துறேன் ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க கரண்ட் டேட் கூட
எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10 டேஸ் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு டேட் 26, அது கூட 10 டேஸ் ஆட் ஆகி எங்க போயிடுச்சு அப்படின்னா 6th மேக்கு போயிடுச்சா. அப்ப ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அந்த டேட் கூட நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 68 கூட எனக்கு ஒரு 5 டேஸ் ஆட் பண்ணணும்னா பிளஸ் கொடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணுமோ அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட். ஓகேங்களா, அந்த கவுண்ட் கொடுத்தா அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எனக்கு என்னன்னா ஆட் ஆயிடும். இல்ல இப்போ இனிமே இப்போ நான் இப்படி கொடுத்துறேன், செலக்ட் 6 டேட் பிளஸ் 10 போது என்ன கொடுத்துரு அப்படின்னா -10 அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துரு அப்படின்னா -10. அப்போ இனிமே இப்போ ரன் பண்ணுவோம். என்ன இருக்கு அப்படின்னா 10 டேஸ் மைனஸ் இருக்கான். அப்போ ஒரு டேட் கூட 10 டேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கலாம். அந்த டேட் கூட 10 டேஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்னா அப்படி மைனஸ் சிம்பிள் வந்து கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதை நோட் பண்ணிங்க. கரண்ட் டேட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 6 டேட். ஓகேங்களா, ஒரு டேட் கூட நம்பர் ஆஃப் டேஸை ஆட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்னா ப்ளஸ் கொடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் டே அந்த கவுண்ட் நம்பர் அப்போ கொடுத்தோம் அப்படின்னா அத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் ஆயிடும். அதுவே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆயிடும்னா எனக்கு மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே வருமே அப்போ நம்ம கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துக்கலாம்னா 6 டேட் கொடுக்கலாம். அந்த டேட் கூட நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா அத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வருமே இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாமா இப்போ கொடுக்கலாமா செலக்ட் என்ன கொடுக்கலாம்னா 6 டேட். ஓகேங்களா, என்ன கொடுக்கலாம்னா செலக்ட் என்ன கொடுக்கலாம்னா இப்படி 6 டேட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, 6 டேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேட் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா பிரிண்ட் ஆயிடுமா இப்படி கொடுக்கலாம். செலக்ட் 6 டேட் ஃப்ரம் என்ன கொடுத்தோம் அப்படின்னா டூஎல் அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கான கரண்ட் டேட் பண்ணிட்டாங்களா இங்கே இருமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கரண்ட் டேட் கூட நம்ம எப்படி நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த கரண்ட் டேட் கூட எதாவது ஆட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இங்கே இருமே நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு டேஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டா இப்படி ப்ளஸ் கொடுத்து நான் ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்னா 4 டேஸ் ஆட் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 4 டேஸ்க்கு பொதுவாக 4 மந்த்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றேன். எதை ஆட் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா 4 மந்த்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்றேன். இங்கே அப்போ 4 மந்த்ஸ் ஆட் பண்ண போறோம். இங்கே இப்போ மந்த்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட் மந்த்ஸ். அதுக்கான ஃபங்க்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆட் மந்த்ஸ். இல்லை இங்கே இருமே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்பர் லோயர் யூனிட் கேப் அப்படிலாம் பார்த்தோங்களா இங்கே இருமே. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஆட் மந்த்ஸ் பார்க்க போறோம். இல்லை இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் லோயர் யூனிட் கேப் இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லை ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ற வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து நான் என்ன பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா சரி
அப்பர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி லோயர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பாஸ் பண்ணா ஒரு ஆர்குமெண்ட். அதே மாதிரி இனிட் கேப் அப்படின்றது நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த ஆட்மென்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குதா, இந்த ஆட்மென்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். அந்த வேல்யூ நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்ல போறேன். இங்க வருமே அப்ப இங்க வருமே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்மென்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா 68 அப்படின்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன். இங்க வருமே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு மந்த்ஸ் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். பட் இப்போ நம்ம எத்தனை மந்த்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா சொல்லல. ஓகேங்களா, எத்தனை மந்த்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்படி கமா கொடுத்து எனக்கு 4 மந்த்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா +4 அது 4 அது அந்த 4ஓட சைன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ தான் கரெக்டா. அப்போ இங்கே 4 கொடுத்தா அப்படின்னா இப்போ இங்கே இப்போ இன்னைக்கு இந்த மந்த் எந்த மந்த் அப்படின்னா ஏப்ரலா, இந்த மந்தோட 4 மந்த்ஸ் ஆட் ஆயிடுச்சா. ஓகேங்களா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ 4 மந்த்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆட் ஆயிருக்கா. அப்ப ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அந்த டேட் கூட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணும். எதை ஆட் பண்ணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணும். அப்படி நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் மந்த்ஸ். இங்கே இப்போ இப்படி எடுத்துரும் இல்ல, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 17 மந்த் ஆட் பண்ணும் இல்ல, ஒரு 17 மந்த்ஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும் இல்ல. அப்ப இப்படி விடலாமா, இங்கே செலக்ட் விடலாம். நான் மந்த்ஸ் ஆட் பண்ண போறேன். மந்த்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்மளோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ஆட் மந்த்ஸ். இந்த ஆட் மந்த்ஸ்க்கு நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த டேட் ஓகேங்களா, எந்த டேட் ஓகேங்களா, அந்த டேட் கூட எத்தனை மந்த்ஸ் ஆட் பண்ண போறோம் ஓகேங்களா, அது கூட எத்தனை மந்த்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கொடுத்துருங்களா. அப்போ விடலாம். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 17 மந்த்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்படி விடலாம். 1 7 ஓகேங்களா, ஃப்ரம் எந்த டேபிள் போனா டூஎல் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டேட் கூட எனக்கு என்ன ஆயிரும்னா ஒரு 17 மந்த் என்ன ஆயிரும்னா ஆட் ஆயிடும். ஏறுமே 17 மந்த் ஆட் ஆகி எங்க போயிடுச்சு அப்படின்னா செப்டம்பர் 2022 போயிடுச்சா. அப்ப நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஆட் மந்த்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏறுமே இப்ப நம்ம நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணோம் கரெக்டா, டேட் கூட என்ன நம்பர் ஆஃப் டேஸ் ஆட் பண்ணேன், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மைனஸ் பண்ணேன். அதே மாதிரி இப்ப நான் ஒரு டேட் கூட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணேன். இப்ப எனக்கு அதே மாதிரி நம்பர் ஆஃப் மந்த்ஸை மைனஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு கேட்டா, அதாவது ஆட் மந்த்ஸ் மாதிரி மைனஸ் மந்த்ஸ் இல்ல சப்ட்ராக்ட் மந்த் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப எப்படிப்பா நான் ஒரு டேட் கூட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து மைனஸ் பண்றது அப்படின்னா இந்த ஆட் மந்த்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் ரெண்டாவதா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்க கேட்டா, அது பாஸ் பண்ணிக்க வேல்யூ நான் பிளஸ்ல பாஸ் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து எனக்கு என்ன ஆட் ஆகும். இதுவே நான் பாஸ் பண்ற வேல்யூ நெகட்டிவா பாஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப -17 அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இங்க வருமே கரண்ட் டேட்டோட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 17 மந்த்ஸ் மைனஸ் ஆகி இப்போ எங்க போயிடுச்சு அப்படின்னா 19 போயிடுச்சா. அப்ப நான் ஆட் மந்த்ஸ் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ற செகண்ட் ஆர்குமெண்ட், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வேணும் அப்படின்ற நான் பாஸ் பண்ற அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் ஆகும். இதுவே மைனஸ்ல இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் மந்த்ஸ். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. சரி, இப்ப நான் ஆட் மந்த்ஸ் கூட என்ன பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ண கேட்டா. ஸோ இயர்மே இப்ப இங்க இந்த 68 தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் பாருங்க.
சரியாருமே. அதாவது நான் இந்த ஆட் மந்த்ஸ் அதாவது சிஸ்டேட் குடுத்தேன் அப்டின்னா, நான் இந்த இடத்துல சிஸ்டேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீங்க இங்க சிஸ்டேட் குடுக்குறீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ரீப்ளேஸ் ஆகும் அப்டின்னா, இன்னைக்கான கரண்ட் டேட் ரீப்ளேஸ் ஆகுங்களா? கரண்ட் டேட் ரீப்ளேஸ் ஆகி அதோட என்ன ஆகும்னா எனக்கு -17 மந்த் என்ன ஆகும் மைனஸ் ஆகுங்களா? அப்ப சிஸ்டேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க எந்த ஒரு டேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி தான் நீங்க டேட் குடுக்கணும். ஓகேங்களா? எப்படிதான் அதாவது ஆரக்கிளோட டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் இதான். ஓகேங்களா? டிடி எம்ஓஎன் ஒய் இதான் பார்த்தீங்கன்னா ஆர்க்கோட டிஃபால்ட் டேட் ஃபார்மட் இல்லையா? இப்ப டேட் நமக்கு என்னன்னா அப்படின்னா ஸ்ட்ரிங் தான். இந்த டேட் வந்து நீங்க ஸ்ட்ரிங்ல பாஸ் பண்ணி அப்படின்னா, ஸோ எந்த டேட் பாஸ் பண்ணீங்களோ அந்த டேட் கூட எனக்கு என்னன்னா 17 மந்த்ஸ் என்னன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் மந்த்ஸ்ல சிஸ் டேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. நமக்கு எந்த ஒரு டேட் வேணாலும் கொடுத்து அந்த டேட் கூட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மந்த்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ யாருமே அடுத்தபடி வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இன்னைக்கான கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ண போறேன். இன்னைக்கான கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி கொடுக்கலாமா? செலக்ட் என்ன கொடுக்கலாம்னா சிஸ் டேட் என்ன கொடுத்தோம்னா செலக்ட் சிஸ் டேட் ஃப்ரம் என்ன கொடுத்தோம்னா டூயில் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோமே. இன்னைக்கான கரண்ட் டேட் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பிரிண்ட் ஆயிருமா? இப்போ இந்த டேட் பாருங்கமே, இந்த டேட் அதாவது இது நான் சிஸ் டேட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட் டேட் ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ இந்த டேட்டை பாருங்கமே, இந்த டேட்டு எந்த மந்த்ல இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல இருக்கு. இந்த டேட் எந்த மந்த்ல இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மந்த்ல இருக்கு. அப்படிங்கிறமே இந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்த் நான் ஒரு டேட் கொடுப்பேன். அந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு டேட்டை வந்து இன்புட்டா கொடுப்பேன். நான் எந்த டேட்டை கொடுக்குறனோ அந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை தெரிஞ்சுக்கணும். அப்ப கொடுக்கலாமா? யாருமே லாஸ்ட் டே அப்படின்றது ஃபங்க்ஷன். ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா லாஸ்ட் டே எப்படி இருக்கலாம்? செலக்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன்னா சிஸ் டேட் அப்போ கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டே ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன்னா சிஸ் டேட் அப்போ கொடுத்துருக்கேன்னா நான் பாஸ் பண்ணிக்க டேட்டு எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் வந்துருக்கும். யாருமே என்ன வந்துருக்குன்னா 30 அப்படின்னு வந்துருக்கான். ஸோ யாருமே இங்க சிஸ் டேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்க எந்த டேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துக்கலாம். என்கிட்ட இப்படி ஒரு டேட் இருக்கு. எந்த டேட் அப்படின்னா 12 Feb of 2023 என்கிட்ட இப்படி ஒரு டேட் இருக்கு. இப்ப இந்த டேட்டு எந்த மந்த்ல இருக்குன்னா ஃபெப் மந்த்ல இருக்கா? அந்த ஃபெப் 2023 அந்த மந்தோட லாஸ்ட் டேட் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி செலக்ட் லாஸ்ட் டே ஆஃப் நான் இப்படி ஒரு டேட் கொடுத்துறேன். இப்ப இந்த டேட்டோட லாஸ்ட் டே எனக்கு தெரியும். அப்ப இப்படி ஃப்ரம் டூஎல் அப்ப கொடுத்தோம்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட் என்ன வந்திருக்குன்னா 28 ஃபெப்னு வந்திருக்கா? அப்ப நம்ம எந்த ஒரு டேட்டோட லாஸ்ட் டேட் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். ஸோ அடுத்தீங்க பாருங்க. இப்போ இப்படி வச்சுக்கோம். என்கிட்ட ஒரு 2 டேட் இருக்கு. ஒரு டேட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்க. ப்ரோ இப்போ லீப் இயர் லாஸ்ட் கரெக்ட்டா வருமா? அது எந்த இயர் அது என்னன்னு கன்சிடர் பண்ண முடியாது. அது எந்த இயர் அப்படிலாம் ஆர்கல் கன்சிடர் பண்ணவே பண்ணாது. நீங்க எந்த டேட்டா இன்புட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட். மற்ற எதையுமே அது செக் பண்ணாது. ஓகேவா? ஓகே. ப்ரோ இப்போ அந்த இயரோட ஃபார்மேட் வந்து 12th February 23 போட்டிருக்கீங்க. இப்போ இயர் வந்து 4 டிஜிட்ல வராதா? இல்ல இங்க நீங்க மென்ஷன் பண்ணும்போது இந்த ஃபார்மேட் தான் மென்ஷன் பண்ணணும். டிடி எம்ஓஎன் ஒய்ஒய் இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இங்கே.
இப்போ சப்போஸ் 1926 அந்த மாதிரினா இப்போ வெறும் 26 போட்டால் அது 2000லயே இல்லை 19 எப்படி தெரியும்? அது வந்து எந்த இயரோ இப்போ கரண்டா எந்த ஜென்ரேஷன் இருக்குமோ அந்த செஞ்சுரியோட தான் எடுத்துக்கும். இப்போ ஓகே 19 இப்படி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. பட் என்னன்னா அப்படின்னா ஆர்க்குள்ளோட டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் என்னவோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே தேங்க்ஸ். எல்லா வெர்ஷன்லயும் இதான் டிஃபால்ட் டேட்டா? ஆமா ப்ரோ, எல்லாத்துலயும் டிஃபால்ட் டேட் ஃபார்மேட் இதான் DDMONYY. ஓகே, அடுத்தீங்க பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு 2 டேட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட் இருக்கு இல்லையா, இப்படி வச்சுக்கோங்க. எனக்கு 6 டேட்டுக்கும் ஓகேங்களா, 6 டேட் அதாவது இன்னைக்கு டேட்டுக்கும் தென் பார்த்தீங்க அப்படின்னா 26 மே 2018 இப்படி வச்சுக்கோங்களா. இப்போ என்கிட்ட இப்படி ஒரு 2 டேட், அதாவது இன்னைக்கு டேட்டுக்கும் இந்த 26 மே 2018 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 டேட்டுக்கு இடையில எனக்கு எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யாருமே. இப்போ என்கிட்ட ஒரு 2 டேட் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ அதை ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே யாருமே இப்படி செலக்ட் டேட் கமா, அதாவது நம்மகிட்ட 2 டேட் இருக்குங்களா, இந்த 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் பிட்வீன். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா மந்த்ஸ் பிட்வீன். இந்த மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்படி நம்மகிட்ட 2 டேட் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு எனவே ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த 2 டேட்டுக்கும் இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தோம். யாருமே எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு 35 மந்த்ஸ் ஆயிருக்கா. ஸோ என்கிட்ட இப்படி ஒரு டேட் இருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 டேட்டுக்கு இடையில இருக்கா எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போடுவேன். அப்படி விடலாம் செலக்ட் விடுது மந்த்ஸ் பிட்வீன். ஓகேங்களா, 2 டேட் இருக்கு. என்னென்ன டேட் அப்படின்னா 6 டேட். 6 டேட். இந்த டேட்டுக்கு வந்து நான் எந்த டேட்டை ஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம் 26 ஆகஸ்ட் ஆஃப் எழுதுறேன் 2025 அப்படின்னு கொடுத்துருங்களா ஃப்ரம் புயல் அப்படின்னு கொடுத்துருவோம் யாருமே. இப்போ நல்லா பாருங்க, அதாவது 6 டேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆகும்னா இன்னைக்கு டேட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதாவது இன்னைக்கு டேட் என்னன்னா 26/4/2021. ஓகேங்களா, இந்த இங்க யாருமே இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு ஆர்குமெண்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் ஃபாஸ்டா இருக்கா இல்ல ஃபியூச்சரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கு. ஓகேங்களா, ஃபாஸ்டா இருக்கு. இங்க இருமே இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சரா இருக்கு. அதாவது இப்போ என்னதான் நடக்கு அப்படின்னா 21 தான் நடக்குது. பட் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா 25 இருக்குதா. இனிமே இப்போ ரன் பண்ணுவோம். வர ரிசல்ட் பாருங்க, எதுல வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் இருக்கா. இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் பாஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் இல்ல, நான் பாஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா வர்ற ரிசல்ட் எதுல வரும் அப்படின்னா பாசிட்டிவா வரும். இதுவே என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபியூச்சரா இருக்கு அப்படின்னா வர்ற ரிசல்ட் வந்து எதுல வரும் அப்படின்னா நெகட்டிவ்ல வரும். புரியுதுங்களா? இனிமே இங்க 6 டேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம எந்த டேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க போடுவோமா செலக்ட் 2 டேட்டுக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறது என்ன கொடுக்கலாம்னா மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்ற கொடுத்துக்கலாமா. இனிமே இப்போ நம்மகிட்ட 2 டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12 Jan of 17. ஓகேங்களா, இந்த டேட்டுக்கும் ஓகேங்களா இந்த டேட்டுக்கும் அதே மாதிரி நம்மகிட்ட இன்னொரு டேட் இருக்கு 12 மார்ச் ஆஃப் என்ன கொடுத்துருப்போம் இப்படி கொடுத்துருக்கேன் 2025.
20 இப்படி கொடுத்துரும் ஏனுமே. இப்ப நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே பாஸ்ட் தான். பட் ஆர்க்ல என்ன பண்ணும் அப்படின்னா நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கிறதுல ஓகேங்களா, நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் என்னவான்னு இருக்குன்னு பார்க்கும் ஓகேங்களா இங்கேயுமே. அதாவது நமக்கு ரெண்டுமே பாஸ்ட் தான். பட் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். அப்போ வர ரிசல்ட் எதுதான் வரும் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் வரும். என்ன வருது அப்படின்னா நெகட்டிவ்ல தான். ஸோ அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன வருதுன்னா ஃபியூச்சரா இருக்கு ஓகேங்களா. அப்போ வர ரிசல்ட் எதுல வருது அப்படின்னா நெகட்டிவ்ல தான். அதுவே நம்ம இப்படி கொடுத்துருவோம் ஓகேங்களா. டேட்டை வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருவோம். இப்போ கொடுத்துருவோங்களா. இங்கே என்ன கொடுத்துரும் அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ இங்கே இனிமே இந்த டேட்டுக்கு இந்த டேட் இங்கே என்ன கொடுத்துரு அப்படின்னா 17 இப்படி கொடுத்துருவேன். அப்போ இந்த டேட்டுக்கு இந்த டேட் என்னவா இருக்கு அப்படின்னா பாஸ்டா இருக்கா. அப்போ இங்கே வருவேன் வர ரிசல்ட் வருவேன் எதில் வருது அப்படின்னா பாசிட்டிவ் தான். அப்போ மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டேட் இருக்கு அப்படின்னா ரெண்டு டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் மந்த்ஸ் பிட்வீன் இருக்கலாம். இந்த மந்த்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ணி ரெண்டு டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இங்கே இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா வர ரிசல்ட் எதுல வரும் அப்படின்னா பாசிட்டிவ் வரும். இதுவே ஃபியூச்சரா இருக்கு அப்படின்னா வர ரிசல்ட் எதுல வரும் அப்படின்னா நெகட்டிவ்ல வரும் ஓகே. நோ படிங். இது பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் பிட்வீன். ப்ரோ இப்போ பாஸ்ட்னா ஜென்ரலா கடந்து போனது தானே ப்ரோ. ஸோ அது நெகட்டிவ்ல தானே வரணும். இல்ல ப்ரோ அது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே தான் ஓகேங்களா. ஸோ வர ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ்டா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் வரும். ஃபியூச்சரா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வரும். அது எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஓகே. நவீன் ப்ரோ ஹலோ. சொல்லுங்க. இப்போ இதே இந்த செலக்ட் மந்த்ஸ் பிட்வீன் சிஸ் டேட் கம்மா ஓகே சிஸ் டேட் கம்மா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க. செலக்ட் மந்த்ஸ் பிட்வீன் சிஸ் டேட் ஃபர்ஸ்ட் அதில் கம்மா சிஸ் டேட்டே இருக்கட்டும். ஓகே பக்கத்தில் வந்து 21 ஓகே ஓசிடி அக்டோபர் 2021 ஃபியூச்சரில் கொண்டு போகிறோம் 2021 டேட். இந்த ரேட்டுக்கு இந்த ரேட் என்னவா இருக்கு ஃபியூச்சராக இருக்கு இல்லையா. ஃபியூச்சரா இருக்கு. அப்போ எதுல தான் வரும் எனக்கு நெகட்டிவ்ல தான் வரும். ஓகே. பட் ஆனால் எனக்கு வர்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -5.8ன்னு சொல்லிட்டு நிறைய வேல்யூஸ் வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க வருமே. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க டேட் என்னன்னா 26 இருக்கு கரெக்டா. ஆமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 21 இருக்கா. அப்ப அது கம்ப்ளீட்டா 1 மந்த் இல்ல கரெக்டா. ரைட். அதனாலதான் அது நெகட்டிவ் அந்த உங்களுக்கு அந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ் வரும். இந்த மாதிரி வருது. அதான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் அதாவது 5 மந்த்ஸ் என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா இருக்கு. அந்த அதாவது 68 இன்னைக்கு என்ன அப்படின்னா ஏப்ரலுக்கு அடுத்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 5 மந்த் கம்ப்ளீட்டா இருக்கு. அக்டோபர் மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஏன் அப்படின்னா அங்க வந்து ஒரு 4 நாள் 10 நாள் கரெக்டா. ஆமா. சோ அதனாலதான் அந்த பாயிண்ட் வேல்யூஸ் வருது. ஓகே. அந்த பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே இப்போ வெறும் 52 இல்ல -52 இல்ல +52னா அது மந்த்ஸ்னு சொல்லிடுறோம். இது 0.5க்கு அப்புறம் வரதுல அதேதான் 0.58 மந்த்ஸ் 8 மந்த்ஸ். அதுக்கு அடுத்து வர வேல்யூஸ்லாம் என்னது அது டைமா இதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவல ப்ரோ. ஓகே. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா மந்த்ஸ் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகே.
ஸோ அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது பார்ப்போம். இங்க இருமே இப்ப பிடிச்சுக்கும். இப்ப நமக்கு வீக்கோட ஃபர்ஸ்ட் டே என்ன டே அப்படின்னா, வீக்கோட ஃபர்ஸ்ட் டே என்ன டே அப்படின்னா சண்டே. வீக்கோட ஃபர்ஸ்ட் டே என்ன டேனா சண்டே. இந்த சண்டேயோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 1 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த டே என்ன பார்த்தீங்கன்னா மண்டே. மண்டேயோட நம்பர் என்ன அப்படின்னா மண்டேயோட நம்பர் 2. ஸோ அதுக்கு அடுத்த டே டியூஸ்டே. இப்படி என்ன இருக்கு அப்படின்னா ஓகேங்களா, இந்த டேயோட நம்பர் என்ன வந்துன்னா 3 ஓகேங்களா. இப்படி எனக்கு எந்த டே இருக்கு அப்படின்னா லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. லாஸ்ட் டே எந்த டே அப்படின்னா சாட்டர்டே. சாட்டர்டே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஓகேங்களா. இங்கே இருமே இப்போ நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு டேட் கொடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துறேன், செலக்ட் சிஸ் டேட். நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி ஒரு டேட் கொடுத்துருவேன். இப்படி ஒரு டேட் கொடுத்துட்டு இந்த டேட்ல இருந்து எனக்கு அடுத்து வர ஒரு டே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டுக்கு இன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா சிஸ் டேட். இந்த டேட்டுக்கு இந்த டேட்ல இருந்து அடுத்து எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மண்டே வருதோ, இந்த டேட்ல இருந்து அடுத்து எப்போ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வருதோ, இல்லை எப்போ தேர்ஸ்டே வருதோ, ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே இது, ஃபர்ஸ்ட் சண்டே இது அப்படின்னு ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட்ல இருந்து அடுத்து வர போற ஒரு ஃபர்ஸ்ட் டேயோட டேட் எனக்கு ஃபைண்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இங்கே இப்படி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இங்கே செலக்ட் சிஸ் டேட்னு கொடுத்தா இந்த டேட்ல இருந்து அது சிஸ் டேட்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்க நான் ஆட்டோமேட்டிக் என்ன ரீப்ளேஸ் ஆயிரும் அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேட் ரீப்ளேஸ் ஆகும். இன்னைக்கு இங்க என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா இன்னைக்கான கரண்ட் டேட் ரீப்ளேஸ் ஆகும். எனக்கு என்ன அப்படின்னா இந்த கரண்ட் டேட்ல இருந்து அடுத்து வர போற அடுத்து வர போற ஃபர்ஸ்ட் வெனஸ்டே இருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னு வச்சுக்கோமா ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டேயோட எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா டேட் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இப்போ நான் ஒரு டேட்டை கொடுத்துருவேன். இந்த டேட்ல இருந்து எனக்கு என்னன்னா அடுத்து வரப்போற இந்த டே அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ டியூஸ்டே வருதோ இல்லை எப்போ தேர்ஸ்டே வருதோ அந்த டேயோட எனக்கு டேட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இப்படி வேணும். இப்போ இந்த சிஸ்டேட்ல இருந்து அடுத்து என்னைக்கு தேர்ஸ்டே வருதோ அந்த தேர்ஸ்டே வந்து என்ன டேட்டோ எனக்கு அந்த டேட் வேணும்னு சொல்றேன். அப்படிங்கிற சிஸ்டேட் இப்போ எனக்கு எந்த டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வரப்போற ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி இருக்கலாமா, நமக்கு எந்த டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர்ஸ்டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிலாம் ஃபர்ஸ்ட் டே அப்படி கொடுத்துருவோம். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டே. இப்படி நெக்ஸ்ட் டே கொடுத்துட்டு ஒரு டேட் கொடுத்துட்டு நான் என்ன டே கொடுக்கணும் அந்த டே நான் கொடுத்த டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னைக்கு வருதோ அதோட டேட் அப்படிங்க கொடுக்கும். என்னைக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே என்னைக்கு வருதுன்னா 29, அதாவது இன்னைக்கு 26 ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே என்னைக்கு வருது அப்படின்னா அந்த டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே என்னைக்கு வருது அப்படின்னா 29 வருதா. ஸோ அந்த டேட் 29 டேட்டை கொடுத்துருக்கா. ஸோ இப்படி நீங்க எந்த டேயோட டேட் வேணா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அடுத்து வரப்போற ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த டேட்ல இருந்து சிக்ஸ் டேட்ல இருந்து அடுத்து ஃபர்ஸ்ட் வரப்போட ஃப்ரைடேயோட எனக்கு டேட் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா சாட்டர்டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி இல்லாமா நீங்க ஃபுல்லா சாட்டர்டே அப்படின்னு டைப் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படின்னா அந்த 3 கேரக்டர் சாட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணாலும் ஓகே. எப்படி டைப் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த டேட் வந்துடும். எனக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மே வருதான். ஸோ மே இப்போ இப்படி வச்சுக்கோங்க. நீங்க இங்க சிஸ் டேட் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா. நீங்க எந்த டேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, எனக்கு இப்படி ஒரு டேட் இருக்கு 12 மார்ச் ஆஃப் 21 ஓகேங்களா. இப்படி ஒரு டேட் இருக்கு. அந்த டேட்ல இருந்து அடுத்து ஃபர்ஸ்ட் வரப்போற சாட்டர்டே டேட் தெரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு இன்னைக்கு வந்துருக்குன்னா 13 மார்ச் வந்திருக்கா, போய் பார்ப்போம். ஸோ மார்ச் மந்த்ல போய் பார்ப்போம். நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா 12 அப்படின்னு கொடுத்த இன்புட்ல அதுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரப்போற சாட்டர்டேயோட டேட் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே என்னைக்கு வருது அப்படின்னா 13 தான். அந்த 13 டேட் கொடுத்துருக்கான். ஸோ இப்படி ஒரு டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட்ல இருந்து அடுத்து வரப்போற ஃபர்ஸ்ட் ஒரு டேயோட நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கலாம்னா டேட்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க ஒன்று அந்த டேயோட நேமை கொடுத்துக்கலாம், அப்படின்னா அந்த டேக்கான 3 கேரக்டர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த சாட்டர்டே அப்படின்றது எத்தனாவது டேனா 7th டே. சாட்டர்டே அப்படின்றது எத்தனாவது டே அப்படின்னா 7th டே. அப்போ அந்த 7 அப்படின்ற நம்பரை கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த 3 ஆப்ஷன்ல எதை என்ன கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு இந்த சாட்டர்டேல இருந்து தேர்ட் டே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. தேர்ட் டே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. அந்த டியூஸ்டேயோட டேட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எய்தர் டியூஸ்டே அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம், அப்படின்னா TUE கொடுத்துக்கலாம். அப்படின்னா டியூஸ்டேயோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 3 ஓகேங்களா. அந்த 3ன்ற நம்பர் கொடுத்தாலும் நமக்கு அந்த 12 மார்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அடுத்து எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா எப்போ ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வருதோ அது வந்து எனக்கு கொடுத்துருவோம். என்னைக்கு வருது அப்படின்னா 16 வருதா. ஸோ 16ஓட டேட் நம்ம கொடுத்துக்கலாம்.
அப்ப இந்த நெக்ஸ்ட் டே அப்படின்ற இந்த நெக்ஸ்ட் டே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டேட் இருக்கு அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அடுத்து வரப்போற ஒரு டேயோட டேட்டை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டே இங்க வருமே. இப்ப இந்த நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்து 7 டேஸ்க்குள்ள மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அதாவது இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மண்டே. நம்ம எது வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த இன்னையிலிருந்து அந்த சண்டே வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும். இல்ல அடுத்து வர அந்த மண்டே இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டேல ஆரம்பிச்சு இன்னைக்கு மண்டே அப்படின்னா, அடுத்த மண்டே வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த நாளோட ஒர்க் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல இருந்து நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? 7 டேஸ தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். 7 டேஸ தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒர்க் பண்ண முடியாது இங்கேயுமே. நான் இப்ப 7 குடுத்தேன். அப்ப ஒர்க் ஆச்சு. 3ன்னு குடுத்தேன். எனக்கு ஒர்க் ஆச்சு இங்கேயுமே. நான் போய் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, 8ன்னு குடுக்குறேன். என்ன வருதுன்னா, நாட் அ வேலிட் டே ஆஃப் த வீக்ன்னு வருதா? அப்ப ஒரு வீக்ல மேக்ஸிமம் எத்தன டேஸ் அப்படின்னா 7 டேஸ் தான். அப்ப 7 வரைக்கும் தான் குடுக்க முடியும். அதாவது நம்மால ஃபர்ஸ்ட் மண்டேவோ, ஃபர்ஸ்ட் டியூஸ்டேவோ, ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டேவோ அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். செகண்ட் மண்டே, செகண்ட் டியூஸ்டே, செகண்ட் தேர்ஸ்டே இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நோட் பண்ணி. நவீன்ஜி, சொல்லுங்க ஜி. ஹலோ. சொல்லுங்க கேக்குதா? ஹலோ. ஒண்ணும் இல்ல, இப்ப 6 டேட் போடுறோம் இல்லையா? ஆமா. ஹலோ. 6 டேட் போட்டு நம்ம இன்னைக்கு டேட் தெரியாது. 6 டேட் போட்டு கமா போட்டு அந்த இடத்துல 0ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்குள்ள டேட் அது வந்து ஆன்சர்ல காட்டுமா? ஓகே. 0 அப்படின்றது ஒரு டே ஒண்ணுனா கிடையாது. 0ன்னு ஒரு டே நம்பர் இருக்கான்னு கேட்டா, ஓகேங்களா? 0 அப்படின்ற ஒரு டே நம்பர் கிடையாது. ஓகேங்களா? 1ன்னு கேட்டீங்கன்னா மண்டே. ஓகேங்களா? இப்ப 0ன்னு கொடுத்தா அப்படின்னா அப்படி ஒரு டேக்கு அப்படி ஒரு நம்பர் இருக்கான்னு கேட்டா, 0ன்ற டே நம்பர்ல ஏதாச்சும் நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. அதனால நமக்கு இந்த ஆன்சர் தான் 1 to 7 இந்த நம்பருக்குள்ள ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்க முடியும். இப்போ 1னா நெக்ஸ்ட் டே காட்டும், அப்படிதானே? 1 அப்படின்னா சண்டே. ஓகேங்களா? அப்ப இந்த டேட்ல இருந்து அடுத்து வர போற ஃபர்ஸ்ட் சண்டே காட்டும். ஓகேங்களா? 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மண்டே காட்டும். ஓகேங்களா? 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அப்படி கொடுத்துட்டே போகும். ஓகேங்களா? 1 to 7 சண்டே டு சாட்டர்டே. ஓகே. இந்த டேட்ல இருந்து 1னா அடுத்த மண்டே, 2னா அடுத்த டியூஸ்டே அப்படியே காட்டும். ப்ரோ அப்படி கிடையாது. சண்டேயோட நம்பர் பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அப்ப 1 கொடுத்தீங்கன்னா அடுத்து என்னைக்கு சண்டே வருதோ அந்த டேவை கொடுத்துரும். சரி ஓகே. பட் ரெஃபரன்ஸ் பை இந்த டேட் தான், அப்படிதானே? நம்ம போட்டுக்க டேட் தான், அப்படிதானே? ஆமா. சரி ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் டேல? சரி வருமே. அதாவது 1 அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா அந்த டேட்ல இருந்து அடுத்த வர ஃபர்ஸ்ட் டேன்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? 3ன்னு கொடுத்தா இந்த டேட்ல இருந்து அடுத்த வர தேர்ட் டேன்னு கேட்டா அது கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்ம சாட்டர்டே இருக்கு, அதாவது சண்டே இருக்கு அப்படின்னா சண்டேயோட நம்பர் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அப்ப நீங்க 1ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்து எப்ப சண்டே வருதோ அந்த டேவை கொடுத்துரும். ஓகேங்களா? மண்டே அப்படின்னு 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா மண்டே. அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிளோட டிஃபால்ட் அந்த டேயோட நம்பர். ஓகேங்களா? அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அத்தனை டே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? வாங்கி கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஜி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 12th மார்ச் வந்து மண்டேன்னு இருந்ததுன்னா இப்போ 3ன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் டியூஸ்டே நெக்ஸ்ட் டே தானே வரும்? ஆமா. அப்ப டிஃபால்ட்டா அது எத்தனாவது டே அந்த டே எடுத்துக்கும். ஓகே. அதெல்லாம் ஆர்க்கு தெரியாதுல்ல. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நவீன், சொல்லுங்க ப்ரோ. இப்போ இன்னைக்கு டேட் வந்து 26 இல்லையா? 26/4 அப்படின்னா இன்னைக்கு டேட் மண்டேன்னு வச்சுங்க. இன்னைக்கு டேட் மண்டே. ஓகே.
அந்த டேட்டோட கமா 2 போட்டா நெக்ஸ்ட் மண்டே. நெக்ஸ்ட் மண்டே தான் காமிக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. வேற யாருக்காச்சும் ரூட்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இனிமே ஆட் மந்த்ஸ் இதையே ஹலோ சொல்லுங்க. இதையே எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க ஹையர் டேட்டோட இது பண்ண முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள். பண்ணிக்கலாம் bro. நீங்க எந்த காலம்ல வேணா ஒர்க் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இனிமே ஆட் மந்த்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேட் கூட நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் ஆட் மந்த்ஸ்ல பாஸ் பண்ற செகண்ட் ஆர்குமெண்ட் பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆட் ஆகும். இதுவே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து என்னன்னா மைனஸ் ஆகும் ஓகேங்களா. இனிமே மந்த்ஸ் பிட்வீன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டேட் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேட்டுக்கு இடையில எத்தனை மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ்டா இருக்கு அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து எதுல இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். இதே ஃபியூச்சரா இருக்கு அப்படின்னா வர்ற ரிசல்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படின்ற யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துட்டு அந்த டேட்ல இருந்து அடுத்து ஒரு 7 டேஸ்க்குள்ள ஒரு டேயோட டேட்டை ஃபைண்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஓகேங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணி என்னால அடுத்து 7 டேஸ்க்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஐ மீன் ஃபர்ஸ்ட் மண்டே, ஃபர்ஸ்ட் டியூஸ்டே, ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே கூட தான் ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் சண்டே, செகண்ட் டியூஸ்டே, செகண்ட் மண்டே அதெல்லாம் இது கூட ஒர்க் பண்ண முடியும்னு கேட்டா ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா. லாஸ்ட் டே அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டே நான் இன்புட்டா கொடுப்பேன் அப்படின்னா அந்த டேட் எந்த மந்த்ல இருக்கோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டே அப்படின்ற ஃபங்க்ஷன். புரியுங்களா? இந்த 4 क्वेश्चन நோட் பண்ணீங்க. இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோங்க. அது என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு சாட்ல ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணிட்டோம்னா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ டேட் ஃபங்க்ஷன் வந்து இதோட முடியுது ஓகேங்களா.